ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 36. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்னுங்கால் பொன்றா துணை. விளக்கம்: முதுமையில் செய்யலாம் என எண்ணாமல் இப்போதே அறத்தை செய்க. அந்த அறம் நாம் அழியும் போது தான் அழியாமல் நமக்கு துணையாகும். இப்போ இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. பாபு என்னதான் கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தாலுமே நல்லா படிக்கிற மாணவன். அவனோட பள்ளி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி. 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் அங்கே படிப்பு இலவசம். 11வது வகுப்பும் 12ஆம் வகுப்புக்கும் கட்டணம் செலுத்தி தான் படிக்கணும். அதனாலேயே நிறையா பேர் 10ஆம் வகுப்புலே தன் படிப்பை நிப்பாட்டிடுறாங்க. பாபுவுக்கும் அதே நிலைமை தான். பாபு 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகுப்பு ஆசிரியர் யாரெல்லாம் அடுத்த வருடம் பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்க, யாரெல்லாம் வரமாட்டீங்கன்னு விவரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாபு கிட்டே கேட்குறாங்க. பாபு, இல்லை, நான் 10ஆம் வகுப்போட என்னோட பள்ளி படிப்பை நிப்பாட்டிடுவேன். என் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு பள்ளிக்கூட கட்டணம்லாம் எங்கள் வீட்டிலேருந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். சாயங்காலம் ஆகுது. அந்த வகுப்பு ஆசிரியர் பாபுவை தனியாக கூப்பிட்டு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆள் பேர் சொல்லி அவர்கிட்ட கொடு, அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு. பாபுவுமே முழு நம்பிக்கையோட ஆசிரியர் சொன்ன ஆளை போய் பார்க்குறான். போய் கடிதத்தை கொடுக்குறான். கடிதத்தை பார்த்த அவர், உனக்கு நான் உதவி செய்கிறேன், நீ மேற்கொண்டு படி அப்படின்னு சொல்லிடுறாரு. பாபுவும் ரொம்ப சந்தோஷமாக தன் குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். பாபுவுக்கு அப்போ இருந்தே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உதவி கிடைச்சனால நம்ம இன்றைக்கி படிச்சிட்டோம். நம்மளை மாதிரி எத்தனை பேர் படிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. வளர்ந்து வந்து அவங்களுக்குலாம் நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். மறுநாள் ஆசிரியருக்கும் வந்து நன்றி சொல்கிறான். நாட்கள் கடந்து போகுது. பாபு கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டு நல்ல வேலையிலையும் சேர்ந்துட்டாரு. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே பாபுவுக்கு தோன்றிய எண்ணம் என்ன அப்படின்னா, எப்படி நமக்கு உதவி கிடச்சி இந்த நிலைமைக்கு நம்ம வந்தோமோ அதே மாதிரி 11ஆம் வகுப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிக்கிற மாணவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவனுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருந்தனால தன் குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கே அவருடைய வருமானம் பத்தலை. காலங்கள் கடந்து போகுது. பாபுவுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. ஆனால் அவருக்குள்ளே இருந்த எண்ணங்கள் மாறவே இல்லை. ஆனால் அவரால் உதவியும் செய்யவே முடியலை. பாபுவுக்கு தன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஆசை வருது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் தலைமை ஆசிரியரை சந்திக்கிறாரு. அப்போ தலைமை ஆசிரியர்கிட்ட விசாரிக்கிறாரு, பள்ளிக்கூடம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. நிலைமை மாறவே இல்லை. முந்தி மாதிரியே 10ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில் பாதி பேர் 11ஆம் வகுப்பு போகிறாங்க. மீதி பேர் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை நிப்பாட்டிடுறாங்க. ஒரு 1-2 பேர் ஏதாவது உதவி கிடைச்சா படித்தா உண்டு, இல்லைன்னா அதுவும் கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. நானுமே இங்கே படிச்சுட்டு போன பழைய மாணவர்களுக்கு தொலைபேசி மூலமாக உதவி கேட்டு தான் பார்க்குறேன். எல்லோரும் சேர்ந்து ஒரு தொகை கொடுத்தா அந்த தொகையை நம்ம வங்கி கணக்கில் போட்டு வச்சோம்னா அது மூலமாக கிடைக்கிற வட்டியை வச்சு சில நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கலான்னு முயற்சி செஞ்சு பார்க்குறேன். ஆனால் யாருமே உதவி செய்ய முன் வரல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. இதை கேட்ட பாபு, நான் போயிட்டு என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து வருத்தத்தோடு கிளம்புறாரு. பாபுவோட மகன் முதல் நாள் வேலைக்கு போயிட்டு தன் அப்பாவை பார்க்குறாரு. அப்பா ரொம்ப சோகமாக இருக்கார். என்னப்பா என்னாச்சு அப்படின்னு விவரம் கேட்குறாரு. பாபு இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடந்ததையும் தனக்கு இப்படி உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறதையும் தன் மகன்கிட்ட தெரிவிக்கிறாரு. அப்பா, நான் இன்றைக்கி தான் முதல் நாள் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். இன்னும் முதல் மாத சம்பளம் கூட நான் வாங்கலை. என்னையால் இப்போதைக்கு உதவி செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உன்கிட்ட உதவி கேட்கலப்பா, நீ உன் சொந்த காலில் நின்னா எனக்கு அதுவே போதும். நான் ரிட்டையர் ஆகிட்டேன், பென்ஷன் ரூபா வருது, அதை வச்சு என்னோட செலவையும் அம்மாவோட செலவையும் நான் பார்த்துக்கிடுவேன். பிஎஃப் ரூபா பேங்க்கில் ஒரு 5 லட்சம் கிடக்கு. இதை நான் உங்களுக்கு கொடுக்கலாமா, நான் யோசிக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, அது நீங்கள் சம்பாரித்து சேர்த்து வச்ச ரூபா, அதை வச்சு என்ன செய்யணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் வர்றதை நம்ம பார்த்துக்கலாம்ப்பா, நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க அப்படின்னு பாபுவோட மகன் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே பாபுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே தலைமை ஆசிரியருக்கு ஃபோன் போட்டு, என்னையால் இப்போதைக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட தலைமை ஆசிரியர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஐயா, நீங்கள் கொடுக்குற ரூபா மூலம் கிடைக்கிற வட்டியை வச்சு வருஷத்துக்கு நம்மளால் 4 பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாபுவுக்கும் ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருக்குது. சரி, நான் நாளைக்கே டிடி எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு
ஃபோனை வச்சிடுறாரு. அன்னைக்கு இரவே பாபுவுக்கு மூச்சு திணறல் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க. மறுநாள் மதியானம் ஆயிடுச்சு. பாபு கண் முழிச்சு பார்க்குறாரு. அவர் கண் முழிச்சு பார்த்ததுமே தன் மகன்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நான் செக்கில் சைன் போட்டு வச்சுருக்கேன்ப்பா, அதை தயவு செஞ்சு பேங்க்கில் கொடுத்து டிடி எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பிச்சி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாபுவோட மகன் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில எதுக்குப்பா, குணமாயி வீட்டுக்கு வாங்க, நம்ம வேலையை அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாபு சொல்கிறாரு, இல்லைப்பா, இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன், என்னால் பண்ணவே முடியலை, தயவு செஞ்சு இன்றைக்கே இந்த வேலையை நீ முடிச்சுடு அப்படின்னு பாபு கேட்குறாரு. உடனே அவருடைய மகன் பேங்க்குக்கு போய் செல்லானை கொடுத்து டிடி வாங்கி உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பாபுவோட மகன் பாபு கிட்ட, நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், தலைமை ஆசிரியர்கிட்டையும் நான் விவரத்தை சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு பாபுவோட மகன் கேட்குறாரு. இதை கேட்ட பாபுவுக்கு மனசு நிறைவாக இருந்தது. அவருடைய முகமே ரொம்ப பொலிவாக இருந்தது. என்னமோ அவர் குடம்லாம் சரியானது மாதிரி இருந்தது. அவரை பார்த்து அவருடைய மனைவிக்கும் பாபுவோட மகனுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்னைக்கு இரவே பாபு இறந்து போயிடுறாரு. ஹை குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம நல்ல செயல்களை நினச்சதுமே அதை செய்யணும். ஒருத்தர் மறைஞ்சதுக்கு அப்புறமா கூட அவர் செஞ்ச நற்செயல்கள் அவருக்கு அழியாத புகழை தரும் அப்படின்னு இந்த குறள் மூலமாக செயல்களை நம்ம நினச்சதுமே செய்யணும்னு நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.